இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த வாரங்கள்ல அழகான ஒரு தலைப்பு எடுத்து ஆங்கர் மேனேஜ்மெண்ட், கோபம் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில், அது குறிப்பிட்டு சொல்லணும்னா குழந்தைகளுடைய வாழ்க்கையில அவங்களுடைய உடல் மன வளர்ச்சியில எந்த அளவிற்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது, அவங்களுடைய உடல் வளர்ச்சி மன வளர்ச்சியில எந்த அளவுக்கு அவர்களுக்கு அது தடையா இருக்குது அப்படின்றத பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம். ரொம்ப சுவாரஸ்யமா சில விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டே இருந்தது. போன வாரம் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? அப்பா அம்மா கிட்ட நார்மலா பேச மாட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு. ஒரு நீடுங்கிறது அன்மெட்டா இருக்குது, அது பூர்த்தி ஆகல, அதனால எனக்கு கோவம் வருது. நெருப்பை வைத்து உணவையும் சமைக்க முடியும், உன்னை எரிக்கவும் முடியும். சம்டைம்ஸ் அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போச்சு. ஏதாவது பேசணும்னா எதுக்கு நம்ம இப்படி கோவப்படுறோம், சொன்ன விஷயத்தையே திருப்பி திருப்பி சொல்றப்போ, அப்பா அம்மா திட்டுறப்போ, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்மளை தெரியாம டீஸ் பண்ணா, என்னோட ஒரு டைமை அவங்க வேல்யூ பண்ணாத போது, ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்ணிட்டு நம்மளை கோத்துடுவாங்க. அது எனக்கு பிடிக்காது. ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்னென்னலாம் பேசணுன்றது உங்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல் தான். இப்போ இன்னும் தொடர்ந்து நிறைய பேச போகிறோம். வாங்க, நம்ம குழந்தைங்க இப்போ 2வது ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு ஸ்பெஷலான கெஸ்ட்டோட வருவாங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம். இப்போ ஸ்பெஷலான கெஸ்ட்டோட வந்திருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா அப்படியே வந்திருக்கிறாங்க. குழந்தைங்க ஃபஸ்ட்டு இங்கிருந்த ஃப்ரெஷ்னஸே போயிடுச்சு. இப்போ ஐயோ, அம்மா கூடயா அப்பா கூடயா யாரெல்லாம் பிரச்சனைன்னு எழுதணுமோ அந்த பிரச்சனையே பக்கத்தில் உட்காந்துருக்குது அப்படின்னு. அப்படி யாராவது இருக்கீங்களா? இல்லை தானே? ஆமாவா? ஓகே, இருந்தாலும் பேசி தீர்த்துக்குவோம். எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து அறம் செய்ய வேலையே அதுதான். நாங்கள் வந்து பேசி தீர்த்து தெளிவாக உங்களை அனுப்பி விட்டுருவோம். இந்த நேரத்தில் ரொம்ப ஸ்பெஷலான இன்னொரு பெரிய கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. எங்களுக்கே பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், நம்ம நிகழ்ச்சியை வந்து இங்கிலாண்டில் இருக்கிறவங்க, லண்டனில் இருக்கிறவங்க, ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க, கனடாவில் இருக்கிறவங்க இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிறாங்கன்னு சொல்லி. இப்போ கூட இந்த எபிசோட ஆரம்பத்தில் சொன்னேன், ஸ்ரீலங்காலேருந்து பேசுனான்னு சொல்லி. ஆனால் யாரும் நம்ப மாட்டேன்றீங்க. நீங்கள் சும்மா ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் பாருங்கள், எங்கள் செட்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. ஒரு அம்மா, ஒரு பாட்டி தன்னுடைய பேரன் பங்கு பெறுகிற இந்த நிகழ்ச்சிக்காகவே அந்தமான்லேருந்து வந்திருக்கிறாங்க. அந்தமானிலிருந்து வந்த அம்மாவை பார்த்து பேச இப்பொழுது நாம் தயாராகுவோம். வெல்கம்மா, வாங்க பேசுங்க, உங்களை பற்றி சொல்லுங்க. என் பேரனுக்காண்டி இந்த ப்ரோக்ராம் கொடுத்து வச்சது ரொம்ப நன்றி. மாதா டிவிக்கு முதல்ல நன்றி. மாதா டிவிலாம் பார்க்குறீங்களா? அந்தமான் மாதா டிவி இங்கே ஃபுல்லாகவே, நாங்கள் மட்டும் இல்லை, அந்தமானே பார்க்குதா? பார்க்குது ஃபுல்லாக. மாதா டிவியில் உள்ள ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே எல்லாருமே ரொம்ப ஒரு ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆமாம், அறம் செய் நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக பார்க்குறோம், உங்களையும் பார்க்குறோம். அதான் சொல்லுங்க. உங்களை கண்டிப்பாக உங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லா ப்ரோக்ராமும் நீங்கள் கொடுக்கறது. 2வது பிள்ளைய பாட்டு கிளாஸில் அந்த இதில் வந்து எல்லாம் நாங்கள் அந்த பாடி புகழ்வோம் ரொம்ப நாங்கள் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக அதில் ஒரு இது. ரொம்ப சந்தோஷமா நீங்கள் வந்திருக்கிறது, அதுவும் அங்கிருந்து வந்து ஒரு ரெப்ரஸன்டேஷனாக வந்து சொல்லியிருக்கீங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். இப்போ நாங்கள் வெளியே போய் சொல்லிக்குவோம்ல, அந்தமானிலிருந்து வந்து எங்களை பார்த்தார்கள், பேசினார்கள் சொல்லி மகிழ்ச்சிங்கம்மா. என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? இந்த நிகழ்ச்சி இன்னும் எப்படி இன்னும் நல்லா டெவலப் ஆகணும், பிள்ளைகளை வச்சு இன்னும் நல்லா ஒரு இருக்கிற ஃபேமிலிகளுக்கு ரொம்ப ஆர்வத்தை கொடுக்கணும், மக்களுக்கு ரொம்ப ஒரு இது கொடுக்கணும். 2வது வளர்ச்சியை நீங்கள் இன்னும் கொண்டு வரணும். கண்டிப்பா. ஆங்கர்லாம் மாற்ற வேணாம் தானே? உங்களை மட்டும் மட்டும் தான் மாற்றணுமா? மாற்ற வேணாம். உங்களை மட்டும் கண்டிப்பாக மாற்ற வேணாம். சூப்பராக இருக்குது. நீங்கள் பேசுகிறதே எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்வீட்டாக தான் இருக்குது. சூப்பரா இருக்கு. பாத்துக்கிறேன். நீங்க இத நல்லா ஃபாலோ பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா சூப்பரா எல்லா மக்களும் உங்களுக்கு. தேங்க்யூ சோ மச். ஒரு பெரிய கைத்தட்டல் உங்களுக்கு கொடுத்துறேன். ரொம்ப நன்றி. ஜோக் அப்பார்ட், உண்மையிலேயே வந்து நிறைய இடங்களுக்கு இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்கிறத வந்து நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, இப்போ ஏன் இதை இப்படி பேசணும் அப்படின்னா, ஒரு விதமான ஒரு டென்ஷன் ஃபீல் இருந்துச்சு இல்ல பசங்களுக்குலாம். அம்மா கூட உக்காந்ததுல லைட்டா ஜர்க்கு ஐயோன்னு, அதை கொஞ்சம் ஒரு லூஸ் பண்ணுறதுக்காக தான், ஒரு கூல் பண்ணுறதுக்காக தான் இந்த இது பேசணும். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். சூப்பரான ஆக்டிவிட்டி. ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிகிற அந்த கோபத்துக்குள்ளார என்னென்ன விஷயம் ஆழமாக என்னென்ன விஷயம் இருந்ததை குழந்தைங்க தெரிஞ்சுக்க வச்சோம். அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, அந்த கோபம் எப்படிலாம் வளருது அப்படின்றத பற்றி தான் இந்த ஆக்டிவிட்டி கொடுத்துருக்குறோம். அதில் தான் இந்த குழந்தைங்க நிறைய செஞ்சுருக்காங்க. இப்போ அதை வந்து பேச போகிறாங்க, ஒவ்வொருத்தராக சொல்ல போகிறாங்க.
ரேண்டமா யார் ரெடியா இருக்கீங்களோ அவங்க பேசலாம். எப்படி பேசுக்கண்ணே அந்த லெவல் என்னென்னா எப்படி உங்க கோபம் இதாச்சு? என்ன மாதிரி விஷயத்துக்கு நீங்க காமா இருக்கீங்க? இப்போ கோவ பொறுத்த அளவுக்கு நமக்கு தேர் இஸ் ஸ்டேஜஸ், சரிங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேஜ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நான் காமா இருப்பேன். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா சரி பரவாயில்ல அப்படின்னு விடுறது தான் காம், அமைதியா இருக்கிறது. அமைதியா இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அனாய்டு, அவங்க ஏதாவது ஒன்று சொல்றாங்க, என்னது இது இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நமக்கு தோணும் இல்லைங்களா? அதுதான் செகண்ட் ஸ்டேஜ், ஒரு சின்ன வெறுப்பு. ஓகே. தேர்ட் ஸ்டேஜ்ங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன், இன்னும் இப்படியெல்லாம் சொல்றாங்க, என் பத்தி என்ன நினைக்கிறாங்க, அந்த மாதிரி வரும்ல, அதுக்கு தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஒரு ஏமாற்றம். ஓகே. அதுக்கப்புறம் தான் கோவம், அதுக்கப்புறம் தான் வருது கோவம், ஆங்கிரி. அதுக்கு மேல வருது ஃபியூரியஸ். அது என்ன சொன்னீங்கன்னா அடிப்பாங்க உடைப்பாங்க அந்த மாதிரி ஸ்டேஜ்ங்கிறது தான் ஃபியூரியஸ். ஸோ இந்த 5 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ நம்ம குழந்தைங்க கிட்ட என்ன சொன்னோம்னா ட்ரிகர்னு சொல்லி, ட்ரிகர்னா என்ன யாரோ சொன்னாங்களே, வாட் இஸ் ட்ரிகர்? உங்களை தூண்டி விடுறது. ஸோ என்ன விஷயம் உங்களை தூண்டி விடுறது? ஸோ பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ என்ன ஆறீங்க, ஃப்ரஸ்ட்ரேட் ஆறீங்கன்னா என்ன விஷயம், அதை தூண்டுற விஷயங்கள் என்னன்னு அவங்கள எழுத சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இது நீங்க பேரண்ட் இருக்கணுன்றதுக்காக தான் உங்களே நாங்கள் கூப்பிட்டுருக்கோம், சரிங்களா? ஸோ அவங்க சொல்லட்டும், அவங்க கரெக்ட் பண்ணாதீங்க. இதுல உங்களை தப்பு சொல்லலை, குழந்தைங்கள தப்பு சொல்லலை. நாங்கள் ஏன் இந்த ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி நிறைய பேருக்கு சொல்லாம தெரியாம உள்ளேயே வச்சு அதனால சண்டைகள் வருது. அதை கம்மி பண்றதுக்காக இது சொல்லியிருக்கோம். அதனால நீங்க இப்போதைக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு நாங்கள் டைம் தரோம். ஃபர்ஸ்ட் குழந்தைங்க பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வரோம், சரிங்களா? ஓகே டன். குழந்தைங்க தைரியமா பேசுங்க, நாங்க இருக்கோம். ஓகே. ஃபர்ஸ்ட் லெவல் காம் லெவல். அது எது உங்களுக்கு ட்ரிகர்? ஒரு சென்டென்ஸ் என்ன விஷயம் காமா இருக்கும்? விளையாடிட்டு இருக்கும்போது அமைதியாக தான் இருக்கும். விளையாடிட்டு இருக்கும்போது. ஓகே. விளையாடும் போது யாராவது சொன்னாங்கன்னா பெருசா ஒன்றும் பெருசா இதாக கண்டுக்க மாட்டேன், விளையாட்டு தான் முக்கியம் அப்படி. இப்போ வீட்டில் திட்டினாங்கன்னா சரி பரவாயில்ல விட்டுலாம் அப்படின்னு நான் விட்டுருவேன். யார் அப்பா அம்மா வந்து திட்டுறாங்க? நெக்ஸ்ட். இப்போ ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வீட்டில் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது யாரை பற்றியும் லைக் கம்பேர் பண்ணாமல் இந்த மாதிரி நார்மலாக கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த காமாக தான் இருக்கும். அங்க ஒரு பிரச்சனை வராது. யாரா சீட் பண்ணா சீட்டிங்ல அந்த ஆனா காமா இருப்ப. பரவாயில்ல உனக்கு அது பேரண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணா காமர். அட்வைஸ்னா காமா, ஏன்னா இப்ப ரியாக்ட் பண்ணா மாட்டிக்குவோம் நம்ம, அப்படிதான். யாராச்சும் காசிப் பண்ணும்போது அமைதியா இருந்தது. அமைதியா இருப்பீங்க. யாராச்சும் என்னை பத்தி ஏதாவது பேசினாலும் சரி அவங்க அப்படி பேசினா நம்ம அப்படி ஆயிட மாட்டோம் அப்படின்னு சொல்லனால அப்படி ஏய் நீ பேசினா பேசிட்டு போ அப்படின்றது. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரீயா விளையாடும் போது அந்த நேரத்துல எது நடந்தாலும் அப்படி காமா தான் இருந்தது. அது ஜாலி. ஓகே. அமைதியா இருக்கும்போது என்னதான் சொன்னாலும் கோவம் வராது. நீங்க அமைதியா இருக்கும்போது அமைதி அமைதிக்கே அமைதி ஒரு சவாலா இருக்குதாடா. கண்ணா நீ சொல்லு சாமி. யாராவது என்னை பத்தி நீ அப்படி நீ இப்படி அந்த மாதிரி சொன்னா நீங்க சொல்லிக்கோங்க, என்னை பத்தி எனக்கு தெரியும் அந்த மாதிரி. பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்றியா? பிசிக்கலா பிசிக்கலா பாடி பத்தியோ ஹேர் பத்தியோ கலர் பத்தியோ சொன்னீங்கன்னா ஓகே ரைட். ஓகே ஓகே. நான் ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோன் பார்க்காத டிவி பார்க்காத அப்படின்னு சொன்னா நான் அதை ஃப்ரீயாக விட்டுருவேன். தெய்வமே. நல்ல பிள்ளை, வெரி குட், சூப்பர், வெரி குட். குறை சொல்ல குறை சொல்லும் போது காமா இருப்பியா? வாவ், நீ தெய்வீக நிலையில இருக்கடா நீ. நான் நல்ல மூட்ல இருந்திருந்தேன்னா அப்போ இங்கதான் இருக்குது விஷயம். நான் நல்ல மூட்ல இருக்கேன்டா, ஓ நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். மூட் பொறுத்து. ஓகே ஓகே. அம்மா அப்பா எதுவும் திட்டலைன்னா காமாக தான் இருப்பேன். அது திட்டலன்னா இல்லைன்னா அப்புறம் இப்ப எல்லாருமே காமா தான் இருப்போம். சரி ஓகே. விளையாடுறப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறப்போ காமா இருப்பேன். அப்ப எது சொன்னாலும் உங்களுக்கு கோவம் எது வர? பசங்களோட அந்த குழந்தைங்கள உங்களுக்குள்ள இந்த கோவம் வராது. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா பேர் சொல்லி விளையாடும் போது கோவம் அது வரும். தில் கால் நேம்ஸ். ஓகே ஓகே ஓகே. காலிங் நேம்ஸ் ஆமா, சொல்வாங்கல்ல, அது இந்த புல்லிங் பார்ட்ல. என்னைய யாரு கூடயாச்சும் கம்பேர் பண்ணும்போது காமா கம்பேர் பண்ண காமா இருப்பியா? காமா இருப்பியா? ஃப்ரெண்ட்ஸோட தான் கம்பேர் பண்ணுவாங்க, அவங்க எப்படின்னு எனக்கு நீ தெரியும். முனிவன்டா. திட்டினாங்கன்னா சில டைம் மட்டும் காமா இருப்பேன். அது சில எப்போ? டைம்ல தான் காமா இருப்பேன். அதையும் சொல்ல போதல, சில டைம்ல தான் காமா இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறப்போ யார் எது சொன்னாங்கனாலும் அவ்வளோக்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். எதையும் உள்ள வராது எங்களுக்கு. ஓகே குட், சூப்பர் சூப்பர். இப்போ காம் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா annoyed. அப்படின்னா இது ஒரு சின்ன சின்ன விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆகுது அப்படிங்கும்போது அது ஒரு வெறுப்பு தன்மை. என்னடா அது அப்படின்ற வெறுப்பு தன்மை. இதுல சும்மா ரேண்டமா சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தேவையில்லாத விஷயத்தை திரும்ப சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது தேவையில்லாத திருப்பி நை நைன்னுட்டே இருக்கிறது, அதனால வந்து வெறுப்பு வருதா? ஓகே, வேற ஏதாவது? நம்ம பக்கத்தில் இருக்கவங்க அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைச்சா ரொம்ப அனாய்டா இருக்கும். வெரி நெக்ஸ்ட்.
நைட்டு மூவிஸ் பார்த்துட்டு தூங்க போகும்போது அண்ணன் ஏதோ வேலை சொல்கிறது, தண்ணி பிடிச்சி வை ஃப்ரிட்ஜுக்குள்ளே, அந்த மாதிரி சொல்லுவாங்க. வெறுப்பு. நானே படத்தை பார்த்துட்டு டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்கிறேன். வேற ஏதாவது எக்ஸாமில் லோ மார்க் வாங்கினா எங்கள் அம்மா வந்து அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் ஆகிடுது. இதுக்கு பேசாம நான் பாஸ் ஆகி தொலைஞ்சிருக்கலாமே அப்படின்னு தானே. ஓகே. பார்ஷியாலிட்டி எங்கேயாவது போய் அவ வந்து அப்படி இருக்கா, நீ வந்து இப்படி இருக்க, பார்ஷியாலிட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு அது தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் அவங்கள தான் கூப்பிடுறது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சமயத்தில் வெறுப்பாயிடு. சொல்லு. நம்ம பேரண்ட்ஸ் வந்து நான் சின்ன வயசுல இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், நீ மட்டும் ஏன் இப்படி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ற? யாராச்சும் ரொம்ப நேரம் ஏதாச்சும் பேசிகிட்டே இருந்தா நீ வேற எதுவும் நினைச்சு சொல்லல. உங்களே தான் நினச்சி சொல்கிறேன். ஓகே, வெரி குட், சூப்பர் சூப்பர். ஓகே, குட். இப்போ வந்து செகண்ட் இது முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் ஸ்டேஜிங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் சொன்னா எனக்கு பெருங்கோவம் அப்படியே வருது, இப்படி எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு இங்க வரைக்கும் வருது, ஆனா நான் வாய் இன்னும் திறக்கல. ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம ஏமாற்றம் அழகா சொன்னாரு. ஏமாற்றம், விரக்தி, ஐயோ நம்ம நினைச்சதே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இதுதான் ரொம்ப மெயினான பார்ட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல சொல்லுங்களேன், இந்த விஷயம் என்ன ட்ரிகர் பண்ணுது, இந்த விஷயம் வந்து இது செய்யறதுனால எனக்கு ட்ரிகர் ஆகுது அப்படின்றது நீங்க எழுதிருப்பீங்களா, சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் என்னை பற்றி தப்பாக பின்னாடி பேசுறது. அதாவது அவன் மேல பயங்கர கான்ஃபிடென்ட்டா பெஸ்ட் ஃப்ரெண்டு. பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கும்போது நம்ம சொல்லும்போது அது வந்து அது மனசு குட், வெரி குட். நம்ம நம்பின ஒரு ஒரு ஃப்ரெண்டா நம்ம ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்போம், பட் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல நம்மகிட்ட போய் சொல்லிடுவாங்க. ஒரு ரொம்ப சின்ன விஷயத்துக்காக போய் அதே தான் நீ சொல்லிடுவாங்க. ரிப்பீட் பண்றியா இல்ல வேற ஏதாவது சொல்ல வர? இல்ல அவங்க அதேதான் friendship. பின்னாடி போய் பேசுறது, நான் இது சொல்றது வந்து போய் முன்னாடியே பேசுறது, போய் சொல்றது. பொய் சொல்றது. ஓகே, ட்ரஸ்ட் ரொம்ப ட்ரஸ்ட் வச்சிருந்தா அது சொல்ற ரொம்ப சின்ன விஷயம், இட்ஸ் வெரி ஸ்மால் திங், அது எனக்கு தெரியுது, ஆனா அவன் ட்ரஸ்ட் பிரேக் பண்ணிட்டான், அதனால உனக்கு கோவம் வருது. கரெக்டா? அந்த விரக்தி வருது இல்ல, ஒரு ஏமாற்றம், சி ஒன்ன போய் நம்ப பாரு அப்படின்ற மாதிரி. வேற கேம்ஸில் ஏதாவது தோற்று போனா போச்சுல ஜெயிச்சிருவேன் நினைச்ச ஒரு இடத்துல தோத்துட்டோமே அப்படின்ற இடத்துல. ஓகே, குட். வேற எக்ஸாமில் பாஸ் எக்ஸாம்லயே இருக்கிறேன், ஆரம்பத்துல இருந்து எக்ஸாம்லயே சுத்துறான் அவன். அம்மா ரொம்ப விரக்தியில இருக்கிறான், ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கான். சரி, பேசிடுவோம். எக்ஸாமில் வந்து நல்லா படித்து பாஸ் ஆகிற நாளைக்கு வந்துடுவோம், ஆனால் அதை பார்த்து ஃபெயில் ஆயிரும். அதாவது நான் ரொம்ப நம்பினேங்க, இந்த முறை முடிச்சிடலாம், எங்க அம்மாட்ட இருந்து எந்த பேச்சே வாங்கக்கூடாது, நிறைய பேசுறாங்க, நான் பாஸ் ஆகலாம் நினைக்கிறேன், ஆனா அங்கேயும் இந்த மாதிரி ஆயிடுதுன்றது தானே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடும், ரொம்ப ஏமாற்றம், விரக்தி ஆயிடும். நீ சொல்லுங்க. இப்போ நான் ஒன்று தேடிட்டே இருக்கேன், ஆனால் அது கிடைக்கவே இல்லைன்னா அது எனக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும். வாவ், சூப்பர். நான் எதிர்பார்த்து தேடிட்டு இருக்கிற விஷயம் இல்லை, எதிர்பார்த்து நிற்கிற விஷயம், அது எனக்கு கிடைக்காம போகிறது எனக்கு வந்து பெரிய ஒரு ஏமாற்றத்தை தருது அப்படின்றது. ஓகே, ட்ரிகர் ஆகுது, ஏமாற்றத்தை ட்ரிகர் ஆகுது. வேற அப்பா அம்மா யார்கிட்டயாச்சும் என்னை பற்றி சொல்கிறப்போ, இந்த மாதிரி இவ ரொம்ப சேட்டை பண்ணுவா அந்த மாதிரி சொல்கிறப்போ, இவங்களே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி இருக்கும். பெத்த தாயே நம்மளை இப்படி போட்டு வாங்குது இல்ல, நம்ம டேமேஜ் பண்றது வேற யாருமே வேணாம், இவங்களே போதும், அது உனக்கு ரொம்ப ஏமாற்றத்தை தருது இல்லையா? நீ என்ன எழுதுன கண்ணு? நீ என்ன எழுதுன? நிறைய எழுதியிருக்கிறேன், எதை படிக்கிறது தெரியல. அப்படி இப்படி இப்படி நம்ம ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம், ஆனால் நீ வேஸ்ட்டு, நீ எதுவும் பண்ண மாட்டேங்கிற அந்த மாதிரி சொல்லும்போது, வேலையை முதல்ல உன்ட்ட கொடுத்தது அவங்களா தான் இருக்கும், ஆனா செய்யும் போது என்ன பண்ணுவாங்க, வேலை ஒழுங்காக செய்ய மாட்டேங்க. அப்படி சொல்லும் போது அவர் ஏமாற்றத்தை தந்துருது. இது நிறைய இடத்துல நடக்கிறது தான் எல்லாருக்குமே. சரி, ஓகே. அடுத்தது வேற யாரும் இருக்கீங்களா? ஓகே, இப்போ என்ன முடிச்சிட்டோம், ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவலை முடிச்சிட்டோம். அடுத்தது ஆங்கிரி. இங்கதான் கோவமே வருது. பட் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன சொன்னோம், நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னது எல்லாமே நம்ம கோவத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம். கரெக்ட்டுங்களா? ரைட்? நம்ம பேசும்போது நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க நம்ம ஐஸ்பர்க் கீழே சொன்னது எல்லாமே நீங்க கோவத்துக்கு கொண்டு வந்து, இப்போதான் கோவமே வருது. ரைட்? ஸோ இப்போ நீங்க புரிஞ்சிருப்பீங்க கோவத்து என்ன மாதிரி விஷயம் உங்களுக்கு ட்ரிகர் பண்ணுது. கமான், இப்போ எல்லாருமே சொல்லணும், இது எல்லாருமே டக்குன்னு சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க இதை லிஸ்ட்டை பார்த்துட்டீங்களா? ஓகே, குட். நம்ம இப்போ விளாண்டுருக்கோன்னா அப்போ கூப்பிட்டு இந்த வேலையை செய் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ அது டக்குன்னு கோவம் வந்துடும். நான் இப்போ தானே விளாட போனேன், உடனே கூப்பிடுறீங்களே. ஓகே. நீ நெக்ஸ்ட். நீ மிரட்டிகிட்டே இருந்தாங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும். கிருன்னு ஏறிடுது அப்படியே. ஏய், ஒரு அளவுக்கு தான். நீ கேம் இது ஸ்கூலில் பிடி விளையாடும் போது ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து அடிச்சா விளையாடிட்டு இருக்கும் போது சண்டை, தேவையில்லாமல் சண்டை போடுறது. ஓகே, அதனால அவனுக்கு கோவம் வந்துடுது. அம்மா கிட்ட இது கரெக்டுமா, இது பண்ணுங்கன்னு சொன்னால் அதை பண்ண மாட்டாங்க, வேற ஏதோ பண்ணிட்டு தப்பாக வரும். இல்லை, அம்மா உனக்கு சொல்கிறதா, நீ அம்மா கிட்ட சொல்கிறதா? நான் அம்மாவுக்கு சொல்கிறது. ஓகே, நீங்க ஒரு சின்ன விஷயத்துக்காக ரொம்ப நேரம் திட்டிகிட்டே இருந்தா கோவம் யாரு? வரும்.
அம்மா இல்லை அப்பா யாராச்சும். யாராவது ஒருத்தர் சும்மா திட்டிகிட்டே இருக்கிறது, நான் ஸ்டாப்பாக திட்டிட்டு இருக்கிறது. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்கூலில் அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, டீச்சர்கிட்ட போய் நம்ம மாட்டிக்குவாங்க. மாட்டி விட்ருவாங்க. அதனால நமக்கு இதாயிடுது. ஒரு வே ஆஃப் டாக்கிங்கே இல்லாட்டி கோவம் வந்துடும். ஒரு அந்த இடத்துல ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசலைன்னா கோவம் வந்துடும். ஓ! நமக்கு உரிய அந்த ஒரு மதிப்பு, இல்ல ஒரு மரியாதை, அந்த ஒரு டிக்னிட்டி இல்லாம போச்சுனாவே கோவம். சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லும்போது தோணும். அதுதான். கரெக்ட் தான். திருப்பி திருப்பி சொன்னா டென்ஷன் ஆயிடுது. ஓகே. ஏன்னா ஏதாவது விஷயம் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறது. ஃபோர்ஸ் பண்றது. பாட்டி சொல்ற மாதிரி ஆ. அப்படிதானே? ஓகே, ஓகே. ஓகே. நான் 10th கூட முடிச்சிருக்க மாட்டேன். ஆனால் என் ஃப்யூச்சரை பற்றி அவங்க பேசுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டென்ஷனாக வரும். ஓ! யா. ஓகே. ராஜா நீ சொல் ராஜா. இப்போ நான் வேலை செஞ்சுருப்பேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வேலை சொல்லுவாங்க. அதான் கோவம் வருது. ஒருத்தன் எத்தனை வேலைங்க செய்யறது? கடுப்பாகுது இல்ல. குடுங்க. வேணான்னு சொன்னால் அதே மறுபடியும் செய்ன்னு சொல்கிறது. கைசி விட்டுருமா. நோ. விட்டுருமா. என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேடாக இருக்கும்போது நம்ம போய் கன்சோல் பண்ணுவோம்ல, ஒரு ஒரு சப்போர்ட்காக கன்சோல் பண்ணுவோம். வந்து நம்மகிட்ட சொல்லிடுவாங்க, உனக்கு என்னப்பா ராணி மாதிரி வாழ்கிறோம், பேரண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கேன்னு சொல்லிடுவாங்க. அப்போல்லாம் ரொம்ப கோவம் வந்துடும். என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும் அப்படின்னு. இல்ல அப்படிதானே? அதான் கோவம் வருது அவனுக்கு. அம்மா ஏதாவது செய் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வேறு விஷயம் மாதிரி பண்ணுவாங்க. நான் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கங்குவேன். அவங்க நான் சொல்கிறது கேட்காம அவங்க பண்ணுறது பண்ணுவாங்க. ஆனால் தப்பாக முடிஞ்சிடும். நான் சொல்கிறது பண்ணுவாங்க. அப்போ கரெக்டாக யார் வீட்டுல இல்ல நம்மளெல்லாம் ஒரு மதிக்கிறாங்களா பெரியவங்க? நினைச்சு பாரு. இப்போ கோவம் வராங்க என்ன பண்ணும்? சொன்ன பேச்சு கேட்கறதுல யாரு? சரி. இப்போ எங்கள் அம்மா கிட்ட வந்து இப்போ வந்து எங்கள் அம்மா திட்டுறாங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அப்படியே விட்டுருவேன். நம்பர் அதுக்கப்புறம் 1 அப்படின்னு எண்ணிக்குவியா? அப்புறம் அடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் கோவம் வரும். அப்புறம் வந்து பேச மாட்டாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக போய் பேசினா அவங்க என் கூட பேச மாட்டாங்க. அது கோவம் வரும். ஓகே, ஓகே, ஓகே. நீயே சரண்டர் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் நீயே ஓகே எல்லாம் மறந்துட்டு போய் பேசும்பொழுது அவங்க பேசாம முரண்டு பண்ணும்பொழுது உனக்கு பயங்கர கோவம் வந்துடும் இல்லையா? அதுதான் உனக்கு பயங்கர கோவம் வந்துடும். நம்ம பண்ணாத ஒரு விஷயத்த நீ தான் பண்ண அப்படின்னு வந்து கன்ஃபார்மாக அவங்க சொல்கிறது. இப்போ நான் வந்து அங்கே கோவமே பட்டிருக்க மாட்டேன், ஆனால் நீ வந்து கோவம் தான் பட்ட, அது உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏய் நீ கோபப்படுற. அட கடவுளே இல்லவே இல்ல. நம்ம நார்மலாக சொல்லியிருப்போம், பட் அவங்க டோன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அதுக்கேற்ற டோனை நம்ம சொல்லியிருப்போம், ஆனால் அது வந்து அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து கோவம். ரொம்ப நம்பினவங்க சீட் பண்ணா கோவம் வரும். ஓகே. சும்மா சும்மா அண்ணனே நல்ல பையன் நல்ல பையன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன ஜாலியாக வச்சீங்க அப்படின்னு கோவம் வரும் தானே? அப்பதான் ஆமா. ஓகே குட். ஆங்கிரிங்கிறது இதுதான் ஆங்கிரி, சரிங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களோட ஃபீலிங்கிறது கஷ்டமாக இருக்குது, எனக்கு முடியல, எனக்கு அது பிடிக்கல, அது எல்லாமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கோவம் வரும்போது நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். தெர்மாமீட்டரோட ஸ்டேஜ் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ எது உங்களுக்கு ஆக்சுவலாக கோவப்பட வைக்குது, அது கோவமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணும். ரைட்? யோசிப்பீங்களா நெக்ஸ்ட் டைம்? எஸ். ஸோ கோவத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. என்னது அது? இப்படி படு கோவம். இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா கோவத்தில் வார்த்தைகள் சொல்வோம். ஃபியூரியஸ் ஸ்டேஜில் நம்ம திங்ஸ் எடுப்போம். தட் இஸ் அடிக்கிறது, உதைக்கிறது, உடைக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது தான் ஃபியூரியஸ். ரைட்? இந்த ஃபியூரியஸ் ஸ்டேஜ்ல ஏதோ பெக்குலியரா இருக்குதா சிலதெல்லாம்? யார் என்ன பண்ணியிருக்காங்க? இது பேரண்ட்ஸ் சொன்னா சொல்லுவாங்க. அழுவேன்றதெல்லாம் தாண்டி வேற ஏதாவது பெக்குலியரா டிஃப்ரெண்டா இருக்குது அப்படி ஏதாவது இருக்கா? சொல்றாச்சா? உன் கோவத்தோட உச்சம் என்னடா சொல்றா? ஃபோன் போட்டு உடைக்கிறது. யார் ஃபோனை உடைப்ப? அம்மா ஃபோன். அம்மா ஃபோன் தான். டார்கெட் அம்மா தான். அம்மா ஃபோனை உட. அவ்வளோதான். ஓகே ஓகே. இது வேற ஏதாவது? ரொம்ப கோவத்துல உங்க பசங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் யாராவது ஏதாவது சொல்றதுனா கூட சொல்லிக்கலாம். ஒரு பெக்குலரா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ரொம்ப பெருங்கோவத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறார். அவர் கோவம் வந்துச்சுன்னு இவன் அவருக்கு பயங்கர கோவத்தில் இருக்கிறான்ற எப்படி கண்டுபிடிப்போம்னா செமையா சாப்பிடுவார். நாட் ஜோக். இல்லை உண்மை. அவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சுனாவே நிறைய சாப்பிடுவார். அது மாதிரி ஏதாவது இருக்குதா? நைட்டு டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் டிவியில் ஏதோ மூவி ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க இன்ட்ரெஸ்ட்டாக. அப்போ வந்து பிளேட்ஸ் எல்லாம் கொண்டு போய் எடுத்து வைங்க அப்படின்னா உடனே அந்த மூவி கட் பண்ணும்போது டென்ஷன் ஆயிரும். நேராக கொண்டு போய் கிச்சனில் அது பிளேட்டு தூக்கி ஒரு வீசிடுவாங்க. என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது விழுந்துருச்சு, நாங்கள் வைக்கல, மேலே தான் வச்சோம், கீழே விழுந்துருச்சு அப்படின்னு. ஆனால் தூக்கி வீசிட்டு வந்துடுவாங்க அங்கே போய் கோவத்தில். ஓகே. அப்போ பிளேட் பறக்குது ஒண்ணு. வேற ஏதாவது? என்ன பண்ணுவாங்க? மம்மிங்க தான் இப்ப பேசுவாங்க. அது இல்ல நாங்க சொல்றேன் சார். இருக்கு சார் ஹிஸ்டரி. சொல்லுங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா தம்பியை போட்டு அடிக்கிறது. என் மேலே கோவத்தை தம்பி மேலே காட்ட வேண்டியது.
பேசுவியா லாஸ்ட்ல கிடைக்கிறது. கேப்பியா கேப்பியா தம்பி இருக்கிறனால அவன் அடிக்கிறான், தம்பி இல்லாத என்ன பண்ணுவான்? சரி விடுங்க. வேற 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 அங்க மேல. அம்மாக்கள் பேசலாம், அப்பாக்கள் பேசலாம். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. அம்மா அங்க பிடிச்சிட்டாங்க மைக். இப்ப பாருங்க. இப்போ நாம ஏதாவது நீங்க இப்படி தப்பு பண்றீங்க, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா உடனே வேகமா ஓடி போய் ரூம கதவு சாத்திடுறதுங்க. ஓன்னு உள்ள அழுவ ஆ, வேண்டியது. அந்த வெளிய மாதிரி. வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வெல் குட் அப்புறம் நிக்கிறது. ஓகே. ஏம்மா நீங்க? நம்ம ஏதாவது பேசுனாங்க, அவன் பேசாம ஒண்ணுமே பேச மாட்டான். பசிச்சாலும் கூட சாப்பிடவும் மாட்டான். அவன் பேசாம போயிருவான். அன்னைக்கு அப்படிதான் ஏதோ ஒன்று சொன்னோன்னா அரிசி மூட்டை அங்கே இருந்துச்சுங்க. அதை எட்டி உதைக்கிறான் அவன். உடச்சி அந்த அரிசியெல்லாம் கீழே கொட்டுது. இவனோட நல்லதுக்கு தான் நாங்க சொல்றோம். நாங்க அதை இவன் எப்போதுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். ஓகே. கோவத்துல வந்து இருக்கிற பொருள்கள் ஏதாவது ஒண்ணு தள்ளி தள்ளி விட்டுட்டு தள்ளி விட்டுருவான். பேசவும் ஆனா மாட்டான். அவன் அப்ப கூட சொன்னல சாப்பிட மாட்டேன் நானு சொன்னல. சாப்பிட மாட்டாங்க. பர்టిక్యులரா அந்த சாப்பாடு நாங்களா போய் விஷயம், ஏன் இப்படி அரிசி இருக்கிற, தள்ளி விடுறது, ஏன் தக்காளி இப்படி தூக்கி வைக்கிறது, உன் முகம் ஒரு மாதிரி இருக்குன்னா, இல்ல எப்போதும் போல தான் நான் இருக்கிறேன், நானு இப்படிதான் இருக்கிறேன் நானு சொல்லிடுவான். ஏன்னா வீட்ல ஏகப்பட்ட பொருள் இருக்குது. ஏன் பர்టిక్యులரா சாப்பாடு அரிசி அந்த மாதிரி விஷயம்? அது கீழே கரெக்டா அங்கதான் இருந்துச்சு, கரெக்டா காலுக்கு. இல்ல இதுக்கு ஒரு there is one thing behind it. சாப்பாடு மேல கோவ காட்டுறதுக்கு there is a point. நார்மலா பாத்தீங்கன்னா குழந்தைங்க பொறுத்த அளவுக்கு என்ன இருக்கு அவங்க கண்ட்ரோல்ல? காசு இல்ல, பணம் இல்ல, எதுவுமே அவங்க கண்ட்ரோல்ல என்ன இருக்கு? சாப்பாடு, தூக்கம். ஸோ நிறைய டைம் பார்த்தீங்கன்னா கோவமோ இல்லைன்னா அப்செட்டாக இருந்தாலும் ஹர்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு காமிக்கிறது சாப்பாடு மேலே தான். ஒன்று சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, இல்லைன்னா பிடிச்ச விஷயம் சாப்பிட மாட்டாங்க, இல்லைன்னா தூக்கம். இது ரெண்டு தான் நார்மலாக குழந்தைங்களோட வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஸோ எப்போவுமே பேரண்ட்ஸுங்கிறது ரெண்டு விஷயம் நோட் பண்ணணும். அவங்க சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றாங்களோ கம்மியாக சாப்பிட்றாங்களோ, இல்லைன்னா தூக்கம் அதிகமாக இருக்கோ கம்மியாக இருக்கோ, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயத்தில் அவங்க ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் காமிச்சாங்கன்னா ஒரு பிரச்சனை. இது ஃபர்ஸ்ட் சைன் ஒரு குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அவனால அதை சமாளிக்க முடியல, அவனுக்கு அது தீர்வு கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். அதனால பாத்துங்கம்மா, அரிசி மூட்டைக்கு கொஞ்சம் தள்ளி வைங்க, கொஞ்சம் தூரமா எடுத்து வைங்க. அவன் காலுகிட்ட வைக்க வச்சிடாதீங்க. நேயர்களே, தொடர்ந்து நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டே இருக்கிறோம். அதுவும் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து இந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட், இந்த கோபம், அதை பற்றி ரொம்ப விலாவரியா அவங்களுக்கு தெரிந்த அந்த அவங்களுடைய மொழி நடையில அவர்களுடைய அனுபவத்தின் வழியா நிறைய பேசினாங்க. நிறையா பார்த்தோம். யதார்த்தமாக இருந்துச்சு அவங்கள்ட்ட இருந்து. அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்து அந்த ஆக்டிவிட்டீஸின் வழியாக அவங்க அதை எப்படி கையாளுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னும் இது அப்படியே முடிய போகிறது இல்லை. இன்னும் வரும் வாரங்களில் இதை பற்றி இன்னும் நிறைய நம்ம பேச போகிறோம். இன்னும் ஆழமாக அதை பற்றி சிந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சுக்க போகிறோம். அதனால் தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பற்றி மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க, தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் செஞ்சிட்ருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் அதிகமாக சொல்லுங்கள். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்க முடியாமல் போச்சுன்னா, மாதா தொலைக்காட்சியில் இந்த ஒளிபரப்பு நேரங்களை பார்க்க முடியாமல் போச்சுன்னா கவலைப்பட வேணாம். மாதா தொலைக்காட்சியினுடைய யூடியூப் சேனல், அதே மாதிரி ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர் அதனுடைய யூடியூப் சேனலில் இந்த நிகழ்ச்சி பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்குது. கடந்த பல எபிசோட்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அழகாக உட்காந்து பார்க்கலாம். ஒரு சின்ன லெசன் மாதிரி நமக்கு அது ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் நாங்கள் விடைபெறுகிறோம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.